48வது அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள். 49வது அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். 50வது நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. 50வது நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இல்லைன்னா மறுபடியும் படிக்க கேட்டுங்க. நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி வளர்ச்சியை உறுதி செய்ய கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் மாநில அளவிலான சராசரி வளர்ச்சி அடையும் வகையில் வட மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அதேபோல் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தில் வேளாண் மற்றும் வேளாண் தொழில்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சியில் சாதனை புரிந்து வரும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்த கட்ட தொழில் புரட்சியை உறுதி செய்திடும் வகையில் மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நிறைவாக, கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெற்றிடவும் தென் தமிழகம் தொழில்மயமாவதை உறுதி செய்திடும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். இந்த 4 சிறப்பு திட்டங்களையும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் மட்டும்தான். பொதுவாக தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கியிருக்கு. திராவிட மாடல் 2.0ல் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி உறுதி. மீதமுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் ஊடக நண்பர்களும் களத்தில் களமாடக்கூடிய உடன்பிறப்புகளும் சமூக வலைத்தளங்களில் இயங்கக்கூடிய தோழர்களும் அனைத்து மக்களும் கொண்டு சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மாபெரும் மக்கள் சாசனமான இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகள் சட்டங்களாகவும் மாபெரும் திட்டங்களாகவும் மாறும்.
வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். இப்பொழுது தலைவர் அவர்கள் உங்களிடையே சொன்ன அத்தனையும் அறிக்கையை வெளியிடுவார். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்குறதா கேட்டுருங்க, நான் அப்புறம் தெரிவிக்கிறேன். அறிக்கை வெளியிட்டாலும் என்னங்க தேர்தல் அறிக்கையில் முழுசாக கொடுத்துருக்குறோம் ஓரளவுக்கு. அது எப்போதுமே ஆட்சிக்கு வந்தது பிறகு அதுக்கு வரைய விளக்கங்கள்லாம் கொடுப்போம். சற்றேறக்குறைய 2 கோடி பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கோடி. ஆமாம், நிச்சயமா வருமான வரி செலுத்தாத